பழைய கடன்கள் பைசல் செய்வது, பதட்டம் குறைவது, மன அழுத்தம் தீர்வது, நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் கொடுத்து கொண்டிருந்த தொந்தரவுகள் நீங்குவது, ஒரு நாள் 2 நாள் மருத்துவ ஆலோசனை பெற்று நிம்மதி ஏற்படுவது, பணவரவு ஏற்படுவது எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திருவண்ணாமலைக்கு செல்வது பௌர்ணமி என்றுதான் செல்லணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுது முடிகிறதோ சென்றுவிட்டு வருவது. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது. வயிற்றில் ஜீரண கோளாறுகள் அதிகரித்தால் தேவையற்ற மனக்குழப்பம், தேவையற்ற சங்கடங்கள் வந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அஷ்டம சனி விலகக்கூடிய ஆண்டு. டக்கு என்று எல்லா விதத்திலும் சுபிட்சம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலம் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். டப்பென்று பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் குறையும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய முயற்சி ஏற்படும். புதியவர்கள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். வாகனத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது சுபிட்சமோ சுபிட்சம், ஏற்றமோ ஏற்றம் ஏற்படக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் தனிப்பட்ட முறையில் பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டு.